விஎஃப்எக்ஸ் அப்படின்னாலே ஒரு சூப்பர் ஹீரோ மூவியோ இல்லை ஒரு ஃபேண்டசி மூவியோ தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அப்படி இருக்கிற விஎஃப்எக்ஸ் அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி இருந்துச்சுன்னு யாருக்காச்சும் தெரியுமா? தெரியாது என்னன்னு தெரியாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அப்போ இருந்த விஎஃப்எக்ஸ் அண்ட் கேமரா டெக்னிக்ஸ் இப்போ இருக்கிற மூவிஸில் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தாமஸ் ஆல்வா எடிசனுக்கும் ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் விஎஃப்எக்ஸுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். விஎஃப்எக்ஸ் அண்ட் ஃபிலிம் ரிலேட்டடான கண்டென்ட் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். விஷுவல் எஃபெக்ட்ஸோட பேஸ் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுதான் ஸ்டாப் ட்ரிக். ஃபிலிமில் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறப்போ அவங்களுக்கு தேவைப்படுற இடத்துல இந்த கேமராவை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதே ஃப்ரேமில் இருக்கிற கேரக்டர் ஒரு ஆப்ஜெக்டை வேற ஒரு கேரக்டர் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு ரீப்ளேஸ் ஆர் ரிமூவ் பண்ணி கேமராவை சேம் எக்ஸாக்ட் பொசிஷனில் வச்சுட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணுறதால இந்த ட்ரிக்கை ஃபிலிமில் அவங்களால அச்சீவ் பண்ண முடிஞ்சது. இந்த ஸ்டாப் ட்ரிக்கை எக்ஸிக்யூஷன் ஆஃப் மேரி குயின் ஆஃப் ஸ்காட் அப்படிங்கிற ஃபிலிமில் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஷாட்டில் அந்த ஆக்ஸை அவர் மேலே தூக்குறப்போ கேமராவை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த லேடி கேரக்டரை ஒரு செட்டாய் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அகெயின் அந்த கேமராவை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இதை நம்ம இப்போ பார்க்குறப்ப நம்மளுக்கு நோட்டிசபிளாக இருந்தாலும் அப்போ பார்த்த நிறைய பேர் இதை நிஜம்னு நம்புனாங்க. இப்போ இருக்கிற மூவிஸ்லையும் இந்த ட்ரிக்கை அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் வச்சு அச்சீவ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் ஸ்டண்ட் சீன்ஸில் மெயின் கேரக்டரை ஒரு ஸ்டண்ட் டூப் வச்சு ரீப்ளேஸ் பண்ணுற டிரான்சிஷனில் இதை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. விஎஃப்எக்ஸோட ஹிஸ்ட்ரியில் ரொம்பவே முக்கியமான ஒருத்தர்னா ஜார்ஜ் மில்லன்ஸ். அவரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இந்த வீடியோட லென்த் ரொம்பவே அதிகமாக போகும். அவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். 1973 தான் சிஜிஐ ஃபிலிம் மேக்கிங்கில் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி இருந்த எல்லா அனிமேஷன்ஸுமே கையால் ட்ரா பண்ணப்பட்ட ஃப்ரேம் பை ஃப்ரேம் டிராயிங்ஸ் தான். அந்த மாதிரி இருக்க அனிமேஷன்ஸில் நேச்சுரல் மூமெண்ட்ஸை எல்லா ஃப்ரேம்ஸ்லேயும் கொண்டு வர்றது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. 1915 ஃப்ளேஷர் பிரதர்ஸால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது தான் ரோட்டோஸ்கோப்பிங். ப்ரொஜெக்டரை வச்சு ஒரு கிளாஸ் பேனலுக்கு கீழே ஒரு ஃபிலிமை ப்ரொஜெக்ட் பண்ணி அதை ஃப்ரேம் பை ஃப்ரேம் ட்ரா பண்ணி அனிமேஷன் பண்ணாங்க. ஸோ அவங்களால நேச்சுரல் மூமெண்ட்ஸை மிமிக் பண்ண முடிஞ்சது. இப்போ இருக்கிற மூவிஸில் ரோட்டோஸ்கோப்பிங் ஓவர்லே மாஸ்க் கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. அதே மாதிரி அனிமேட்டட் கேரக்டருக்கு நேச்சுரல் மூமெண்ட் கொடுக்கறதுக்காக மோஷன் கேப்சர் சூட்ஸ் தான் இப்போ அதிகமாக இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. 1933 ரிலீஸ் ஆன இந்த ஒரு ஃபிலிமில் இப்போ இருக்கிற மாதிரி எந்த ஒரு ப்ளூ ஸ்க்ரீனோ க்ரீன் ஸ்க்ரீனோ யூஸ் பண்ணாமல் இந்த இன்விசிபிள் மேனை அவங்க அச்சீவ் பண்ணியிருந்தாங்க. ஃப்ளோரில் இருந்து வால் வர கம்ப்ளீட்டாக ஒரு நான் ரிஃப்ளெக்டிவ் பிளாக் பேக்ரவுண்டில் அந்த கேரக்டரை ஃபுல்லாக ஒரு பிளாக் வெல்வெட் கிளாத்தில் கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே காஸ்டியூம் போட்டு நடிக்க வச்சுருந்தாங்க. இப்படி அந்த ஃபிலிமை ஷூட் பண்ணுறதுனால ஃபிலிம் நெகட்டிவ் வச்சு ஒரு மேட்டை க்ரியேட் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் பேக்ரவுண்டை செப்பரேட்டாக ஷூட் பண்ணி ஃபைனல் ஃபிலிம் கூட காம்ப் பண்ணியிருந்தாங்க. அந்த சேம் கம்பாசிட்டிங் டெக்னிக் தான் இப்போ இருக்கிற ப்ளூ அண்ட் க்ரீன் ஸ்க்ரீனை வச்சு அச்சீவ் பண்ணுறாங்க. ஃபேண்டசி என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறையா செட்ஸ் போட்டு அதை ஸ்க்ராட்ச்லேருந்து க்ரியேட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. இது ரொம்பவே டைம் கன்சியூமாகவும் எக்ஸ்பென்சிவாகவும் இருந்துச்சு. ஸோ அப்போ தான் மேட் பெயிண்டிங் கான்செப்ட்ஸ் ஃபிலிமில் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஆக்டர் இருக்கிற இடத்த தவிர மற்ற எல்லா இடமும் பிளாக் ஆகிற மாதிரி ஒரு மேட் க்ரியேட் பண்ணி அதை கேமராக்கு முன்னாடி வச்சு ஃபிலிம் பண்ணுவாங்க. தென் அந்த ஆக்டர் இருந்த இடத்த மட்டும் பிளாக் பண்ணுற மாதிரி ஒரு மேட் க்ரியேட் பண்ணி அந்த பெயிண்டிங்க்கு முன்னாடி வச்சு ஷூட் பண்ணுவாங்க. தென் இந்த ரெண்டு ஃபுட்டேஜஸையும் கம்பைன் பண்ணி ஒரு ஃபைனல் ஃபிலிமாக கொண்டு வருவாங்க. நீங்கள் ஒரு காரில் போயிட்டு இருக்கிறப்போ விண்டோ வழியே வெளியே பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் தூரத்தில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸை விட ரொம்பவே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் தான் பேரலெக்ஸ். இப்போ இருக்கிற மூவிஸில் இருக்கிற மாதிரி பேரலெக்ஸை அப்போ இருக்கிற அனிமேஷன்ஸ்லையும் ஃபிலிம்ஸ்லையும் கொண்டு வர்றது ரொம்பவே கஷ்டம். ஸோ அதுக்காக 2D டிராயிங்ஸை கேமராவுக்கு முன்னாடி செப்பரேட் பிளேன்ஸில் வச்சு அதை கேமராவோட மோஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதை மூவ் பண்ணாங்க. இதனால் பேரலெக்ஸை அவங்களால அச்சீவ் பண்ண முடியுது. டூடி டிராயிங்ஸை வச்சு பண்ணுறதால பேக்ரவுண்ட்ஸ் ரொம்பவே ஃப்ளாட்டாக இருந்துச்சு. லேட்டராக இப்போ இருக்கிற ஃபிலிம்ஸில் இந்த சேம் டெக்னிக்கை டிஜிட்டலாக 3D எலமெண்ட்ஸ், ரெண்டர்ஸ் அண்ட் ரியல் பேக்ரவுண்ட்ஸை வச்சு அச்சீவ் பண்ணுறாங்க. ஸோ இன்னுமே நம்மளுக்கு டெப்த் அண்ட் டீட்டெயில்ஸ் அதிகமாக கிடச்சிச்சு.
3D ஃபிலிம்ல இன்ட்ரோடியூஸ் ஆகுறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட்ல இருக்க ஸ்டாட்டிக் இமேஜஸை லைவா கொண்டு வர்றதுக்காக நிறைய விஷயம் பண்ணாங்க. அதுல ஒன்று தான் ஃபிலிம் பண்றப்போ ஆக்டர்ஸ்க்கு பின்னாடி ஸ்க்ரீன் வச்சு அந்த ஸ்க்ரீன்ல ஏற்கனவே ஷார்ட் பண்ண ஃபுட்டேஜஸை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. ஆனா அதுல இருந்த பிரச்சனை என்னன்னா செட்ல அந்த ரியல் லைட்டிங்கை கொண்டு வர்றது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் வெர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் மூலியமா எல்இடி ஸ்க்ரீனில் பேக்ரவுண்ட்ஸை ப்ளே பண்ணுறாங்க. ரியல் டைம் 3D சாஃப்ட்வேரில் அது ரன் ஆகுறதுனால எந்த ஆங்கிளில் கேமராவை பேன் பண்ணாலும் பேரலக்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி ரியல் டைம் லைட்டிங்ஸும் இப்போ இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸை வச்சு அச்சீவ் பண்ண முடியுது. கிரியேச்சர்ஸ் அண்ட் அனிமல்ஸை அப்போ இருக்கிற ஃபிலிமில் கொண்டு வர்றதுக்காக மினியேச்சர்ஸை டிசைன் பண்ணி ஸ்டாப் மோஷன் மூலியமாக அதை ஃபிலிமில் ஷூட் பண்ணி லைவ் ஆக்ஷன் ஃபுட்டேஜ் கூட காம் பண்ணியிருந்தாங்க. லேட்டராக டெக்னாலஜி எவால்வ் ஆக இப்போ இருக்கிற ஃபிலிம்ஸில் சிஜிஐ யூஸ் பண்ணி அனிமல்ஸ் அண்ட் கிரியேச்சர்ஸை கொண்டு வரோம். விஎஃப்எக்ஸை பற்றி நம்ம பேசணும்னா சினிமாவை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. மோஷன் பிக்சர்னால் என்னென்னு தெரிஞ்ச காலத்தில் நிறைய பேர் அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி ஃபிலிம்ஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க. அதில் ஒருத்தர் தான் தாமஸ் ஆல்வா எடிசன். எடிசன் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது லைட் பல்பு. ஆனால் அந்த லைட் பல்பை தாண்டி எடிசன் கிட்ட இருந்தும் எடிசனோட கம்பெனியில் இருந்தும் நிறையா இன்வென்ஷன்ஸ் வந்திருக்கு. அதில் சிலது தான் 1888 இருந்து 1892 ரிலீஸ் ஆன கைனடோஸ்கோப் அண்ட் ஃபர்ஸ்ட் மோஷன் பிக்சர் கேமரா. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த எக்ஸிக்யூஷன் ஆஃப் மேரி குயின் ஆஃப் ஸ்காட்டோட ப்ரொடியூசரும் இவர் தான். என்ன தான் சினிமாவில் இவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட் வந்திருந்தாலும் நம்ம இப்போ விஎஃப்எக்ஸில் யூஸ் பண்ணுற கான்செப்ட்ஸும் ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் விஎஃப்எக்ஸில் யூஸ் பண்ண கான்செப்ட்ஸும் ஒன்று தான். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த அளவுக்கு விஎஃப்எக்ஸோட ஹிஸ்ட்ரியை ரொம்பவே ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Cheers.